தினமொரு வசனம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 1வது வசனம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். ஒரு தகப்பன் மரிக்கும்போது தன் மகனிடம், உனக்காக சில பொருட்களை ஒரு பெட்டியில் வைத்திருக்கின்றேன், அவைகள் மதிப்பு மிக்கவை என்று சொன்னார். மகன் போய் அந்த பெட்டியை திறந்து பார்த்தான். அவைகள் இரும்பு துண்டுகள் என்று கண்டான். சில காலம் சென்ற பிறகு ஒருவன், நான் உனக்கு பொன் துண்டுகளை தருகிறேன், நீ எனக்கு அந்த இரும்பு துண்டுகளை தந்துவிடு என்றான். அந்த மகன் சந்தோஷத்தோடு கொடுத்து விட்டான். ஆனால் தான் கொடுத்தது இரும்பு முலாம் பூசப்பட்ட தங்க துண்டுகள் என்பதும், தனக்கு கிடைத்தது தங்க முலாம் பூசப்பட்ட இரும்பு துண்டுகள் என்பதும் அவனுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் நாம் காணும் பணம், பொருள், அந்தஸ்து, பேர், பிரஸ்தாபம், பலவிதமான இன்பங்கள் யாவும் தங்கம் போல ஜொலிப்பது உண்மைதான். ஆனால் அவைகள் தங்கம் அல்ல, அவைகள் தங்க நிற தோற்றமுடையவை மட்டுமே. ஆனால் இந்த வெளிப்புற கவர்ச்சியினால் மயங்கி சில நேரங்களில் நாம் தேவன் விரும்பும் நற்குணங்களையும் நற்பண்புகளையும் நல்ல கொள்கைகளையும் இழந்து விடுகின்றோம். எல்லாவற்றையும் விட நல்ல குணங்களும் ஒழுங்குகளும் நல்ல நிலைப்பாடுகளும் தான் விலையேற பெற்றவை. அவைகள்தான் ஒரு மனிதனின் மதிப்பையும் மரியாதையையும் நிர்ணயிக்கின்றன. அவைகள்தான் வாழ்க்கையில் மனிதன் சம்பாதிக்க வேண்டிய முக்கியமான செல்வங்கள். ஆனால் அவைகள் சாதாரணமான மனிதனுடைய கண்களுக்கு கவர்ச்சியற்றதாக இருக்கக்கூடும். அன்பு, பொறுமை, தாழ்மை, உண்மை, உத்தமம், இச்சை அடக்கம் போன்ற நற்சுபாவங்களை உடையவர்களைத்தான் இயேசு பாக்கியவான்கள் என்றார். இவைகள்தான் தேவனுடைய பார்வையில் உண்மையான செல்வங்கள். இவைகள்தான் ஒரு மனிதனை உண்மையான சந்தோஷத்திற்கு நேராக கொண்டு செல்கின்றன. ஆனால் சிலர் பணம், பொருள், இன்பங்கள் ஆகியவற்றினால் கவர்ச்சிக்கப்பட்டு நல்ல குணங்களையும் நல்ல நிலைப்பாடுகளையும் விட்டு விலகி சென்று விடுகின்றனர். ஆனால் அவைகள் இழக்கக்கூடாதவைகளை இழந்து அற்பமானவைகளை பெறுகின்ற அனுபவமாகும். பொருளாசை கேயாசியை நல்ல ஒரு நிலையிலிருந்து விலகி போக வைத்தது. உண்மை, உத்தமம், நல்ல கொள்கை ஆகியவற்றை இழந்து அவன் ஈட்டிய பொருள் அவனுக்கு பயன் தரவில்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உலக ரீதியாக மட்டும் வாழாமல் தேவனுக்கு பிரியமான மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.